ஃப்ராடுக்கு நம்பர் 1 மோடினாலே ஃப்ராடுன்னு அர்த்தம். ஊழலை விட ஆபத்தானவர் மோடி. ஊழலை கூட அப்புறம் பண்ணிக்கலாம், இவங்களை முதல்ல இறக்கணுங்கிறது தான் முக்கியமான பிரதானமாக இருந்தது. ஆனால் அது நிறைவேறலை. எலெக்ஷன்ல நின்று மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது அப்புறம், முதல்ல இந்த நாமினேஷன்ல ஜெயிக்க தெரியணும். ஒரு எழுத்து மாறினாலும் தூக்கி போட்டுருவான். இந்தியா வளர்ந்துருச்சுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்தியர்கள் எல்லாரும் வளர்ந்தானா, எல்லாரும் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறானா? வணக்கம், இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழக மாநில தலைவருமான வசீகரன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை தமிழகத்தில் பல்வேறு கூட்டணி குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக முக்கியமாக இங்கே இருக்கிற பிரச்சனை, நாளை முக்காலவரோட திமுக ஆட்சியின் மேற்கொண்ட விமர்சனங்கள் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னா, அந்த வாக்கை அறுவடை செய்ய போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி தனியாக நிற்கிறது. ஏன்னா 4 முனை போட்டியாக இப்போ பார்க்கப்படுது. அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர், இந்த 4 கூட்டணியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தலை? திமுக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும். ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒன்று சரியானதாக இல்லை. தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறில் மக்கள் இங்கே அங்கே அப்படி தனித்தனியாக பிரித்து போடுற பழக்கம்லாம் இல்லை. முடிவெடுத்துட்டாங்கன்னா ஒரு பக்கம் சரியாக கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஹங் அசம்பிளின்னு வந்தது கிடையாது. ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்திருக்கு இல்லையா, கருணாநிதி அவர்கள் இருக்கும் இருந்தது. இருந்தாலும் அது அவங்களுடைய கவர்மெண்ட் தானே. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட். திமுக கூட்டணியில் நின்னாலும் எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ணி இந்த ஆட்சி அமைக்கிறது இல்லை. திமுக கூட்டணியில் இருந்தவங்க, திமுக வாக்கு சீட்டுகள் குறைவாக இருந்தாலும் அவங்க கூட்டணியில் நின்று ஜெயிச்சவங்க தான் ஒன்றா இருக்கிறாங்க. அதனால இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது தவறான வாதம். ஜெயலலிதா சொல்லும் போதே மைனாரிட்டி, ஜெயலலிதா சொன்னால் அது பெரிய தான். தவறை சொன்னால் அது யார் சொன்னாலும் தப்பு தான். திமுக தனியாக நின்று குறைச்ச பிஜேபி பண்ணுற மாதிரி, பல மாநிலங்களில் பண்ணுற மாதிரி ஒரு சீட்டு இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறாங்க. அதுதான் தவறு. இது கூட்டணி கட்சிகள் இணைந்து வெற்றி பெற்று, கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஒரு கூட்டணிக்கே ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அது திமுகவுடைய கூட்டணி கட்சி தானே. திமுகவுடைய வாக்குகளையும் பெற்று தானே அந்த கூட்டணி கட்சியும் ஜெயிக்கும். அப்போ அதே இது பிஜேபிக்கும் பொருந்துமா? இன்னைக்கு நேஷனல் லெவலில் அது பிஜேபி மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது இல்லையா? பிஜேபி மைனாரிட்டி தான் கண்டிப்பாக. அது எது பொருத்தமோ அதை நம்ம சொல்ல தானே வேணும். அதாவது என்னுடைய கொள்கை யாரையும் கண்மூடித்தனமாக எதுக்கிறதோ கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறதோ கிடையாது. சரியாக இருந்தால் பேசுவோம், அவ்வளோதான். அந்த வகையில் அவர்கள் மத்திய ஆட்சி அது ஒரு வகை, அது உங்கள் கூட்டணியில் ஜெயிச்சு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதை மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. என்ன சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், எல்லாமே தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி கூட்டினதுனால அது அவங்களுடைய ஆட்சி தான். அது சம்மந்தம். அவர்கள் விலகினாலோ போனாலோ வந்தாலோ அவர்கள் இது சரியில்லை, இது மைனாரிட்டின்னு அவங்க தான் ஆக்க முடியும். இது மைனாரிட்டி ஆட்சியாக ஆக்க முடியும்னா, உருவாக்க முடியும்னா அது கூட்டணி கட்சிகளால் முடியும். அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது மெஜாரிட்டி ஆட்சி தான். அந்த வகையில் தான் நான் பார்க்குறேன். அதாவது இப்போது திமுக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மீண்டும் ஜெயிக்கும்னு, மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டுகள் திமுக மேலே வைக்கப்படுது. என்ன குற்றச்சாட்டு வைக்க? பொதுவாக இப்போ கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் கூட முக்கியமாக சொல்றது ஊழல் கட்சி. ஊழல் கட்சின்னு அவரை சொல்லல, தீய சக்தின்னு சொல்றாரு. தீய சக்தி ஊழல் தான் சொல்றாரு. கேளுங்க, அல்ல அப்படி சொல்லல அவர். தீய சக்தி அண்ணா திமுக ஊழல் சக்திங்கிறாரு. திமுக சொல்ல முடியல அவர். ஏன்னு கேட்டா அண்ணா திமுக தான் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை முதலமைச்சராக கொண்ட ஒரு கட்சி. நீதிமன்றத்தாலேயே ஊழல் செய்தவர் ஜெயலலிதா என்று தீர்க்கமாக தீர்ப்பு. மைக்கேல் டி குன்கா அதுக்கப்புறம் போனாங்க, அதை மாத்துறாங்கலாம் வேற. ஆனால் இப்படி முதலாக தமிழக வரலாறுலேயே தண்டிக்கப்பட்டது ஊழல் கட்சி தான். அது என்ன, அப்போ அது அவர் தெளிவாக இருக்கிறாரு. அதை ஊழல் கட்சின்னும் தீய சக்திங்கிறது தேர்தலுக்காக சொல்கிறாங்க. இது பிஜேபி கூட தான் சொல்லும் தீய சக்தி திமுகன்னு. அது தேர்தலுக்காக பேசக்கூடிய விதங்கள். அதனால் அது இது இல்லை. ஆனால் ஊழல் கட்சின்னு சொன்னால்
அது அதிமுக தான். இல்லை, திமுக அமைச்சர்கள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கூட தான் குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா. அதுக்காக நாங்கள் வந்து ஊழல் செஞ்சோன்னு ஆயிடுமா? சிபிஐ எதை வேணாலும் பண்ணும், ஈடு எதை வேணாலும் பண்ணும். யார் யாரெல்லாம் அதை நம்பி தான் டெல்லியில் ஆட்சி இழந்தது ஆம் ஆத்மி. இல்லை, இழந்தது இல்லை, நாங்கள் இழக்கவே இல்லையே. நாங்கள் வந்து திட்டமிட்டு நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட நியூ டெல்லி தொகுதியிலேயே 39,000 வாக்குகள் எஸ்ஐஆரால் பாதிக்கப்பட்டதே நாங்கள் தான். முதல்ல எல்லா தொகுதிகளிலும் 4,000 வாக்குகள், 5,000 வாக்குகள், 10,000 வாக்குகள் மணிஷ் சிசோடியா போட்டியிட்டதுலேருந்து எங்களை திட்டமிட்டு. ஏன்னா பிஜேபிக்கு யோகியமாக மேனிஃபெஸ்டோவில் சொன்ன வாக்குறுதியை சொல்லி ஓட்டு கேட்குற யோகி தான் அந்த கட்சிக்கு கிடையாது. எந்த மாநிலத்திலும் உருப்படியான ஆட்சியை வென்று அமைச்சது கிடையாது. அது மகாராஷ்டிரா உட்பட. இன்னைக்கு அது எல்லாம் அவங்க தான். ஃப்ராடுக்கு நம்பர் 1 மோடினாலே ஃப்ராடுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஃப்ராட். மக்கள் போடலையே ஓட்டு. மக்கள் போடுறத விட இவன் சேத்துல போட்டுக்கிறான். அது பொதுவாக வைக்கிற குற்றச்சாட்டு, பொதுவான குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டு. இவர்கள் அதை தேர்தல் ஆணையம் என்பது யாருக்காக இருக்கணும்? மக்களுக்காக இருக்கணும். தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகளை இவங்களே நியமிச்சுக்குவாங்க, இவங்களே உருவாக்கிக்குவாங்க. அப்போது தவறு எங்கே நடக்குதுன்னா தேர்தல் ஆணையமே ஒத்துழைக்கும் போது அவர்கள் அதுதானே சொன்னாங்க, தேர்தல் ஆணையத்திற்கு கூட்டணி வைத்திருப்பதே பிஜேபி தான். ஆக இது வந்து எல்லாருமே அனுபவிக்க. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட அந்த பயம் இருக்குது. எஸ்ஐஆர்னால கண்டிப்பாக பயம் இருக்குது. ஏன்னா நாங்கள் முதல்ல இது நாங்கள் சொன்னவங்க. முதல்ல நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், தேர்தல் மிஷினில் தான் இவன் ஏமாற்றுவான்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்ன அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் தேர்தல் எது ஒன்றை விட்டா இன்னொன்றுக்கு போயிடுறான். அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் எஸ்ஐஆருங்கிற பேரில் அது இன்க்ளூஷன் சேர்க்கறது. புரியுதா? இல்லை, நான் ரிஜெக்ஷன் பண்ணல. நீங்கள் எஸ்ஐஆர் மேலே குற்றம் சாட்டுறீங்க இல்லையா? நம்ம போன தேர்தலில் பீகார்லேயே சொன்னாங்க 60 லட்சம் ஓட்டு வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அவங்க என்ன கேட்குறாங்க? நான் என்ன கேட்குறேன், ஏன் பாதிக்கப்பட்ட என்னோட வாக்கு நீக்கப்பட்டதுன்னு யார் நீதிமன்றத்தை நாடினான்னு கேட்குறாங்க. எல்லா நீதிமன்றம்லாம் போயிட்டு தான் வந்தாங்க. போய் அது கூடாது, கட்சிகள் போச்சு. நான் பாதிக்கப்பட்ட அது அந்த மாதிரி இன்னும் மக்கள் புரட்சியாக இன்னும் இப்போ நம்ம இப்போ உங்கள் வாக்கும் என் வாக்கும் இல்லைன்னா நம்ம நியாயம் கேட்போம். என்ன சொல்கிறேன், அது இல்லைனாலும் இன்னைக்கு தேர்தலை பொறுத்தளவுக்கு அவங்க இல்லை இருந்தால் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள். என் உரிமை போயிருச்சேன்னு சொல்லி யாருமே கொதிச்சதை நான் பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இன்னும் மக்கள்கிட்ட வரல. அது தேர்தல் வந்து அது முக்கியமானது. என் வாக்குங்கிறது என்னுடைய உரிமை. நான் அது கண்டிப்பாக நான் வாக்கள் தவறுனா நான் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் வந்ததா தெரியல. அதனால் இவர்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் வந்து நீக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு வேலையை அரசுக்கு வேலை கொடுத்தா, அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், ஒரு அரசில் போய் ஒரு வேலை சொன்னால் 1 மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை 6 மாதம் செய்கிறான். ஏண்டா நீங்கள் 6 மாதம் செய்ய வேண்டிய வேலையை 1 மாதத்தில் எப்படி ஏன் செய்கிறீங்க? அப்போ இதில் உங்களுக்கு சூழ்ச்சி இருக்குது, செய்யாதீங்க. இது அப்படி செய்யக்கூடிய வேலை இல்லை, இது மிகப்பெரிய வேலை. இது வந்து இது நீக்கிறதோ எடுக்கிறதோ வைக்கிறதோ தேர்தல் ஆணையத்துக்கு இதானங்க வேலை. வருஷம் இதானங்க வேலை. வேறு என்ன வேலை கிழிக்கிறீங்க நீங்கள்? வர்றது எடுக்கிறது, மாற்றுறது, இறந்து போனது, இது என்ன கஷ்டம் நடக்கிற ஒரு அதை வந்து இல்லை. அதை தான் சொல்கிறேன், அதை ஒழுங்காக செய்யாமல் எஸ்எஸ்ஆர் வரும்போது இல்லை, எஸ்எஸ்ஆர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நீங்கள் எஸ்ஐஆரை தான் எதிர்க்கிறீங்க. இல்லைங்க, இதையும் நாங்கள் எதுக்கலைங்க, செய்கிற முறை தப்புன்னு தான் சொல்கிறோம். ஏன் நாங்கள் எதுக்கணும்? மாற்றுறது, எடுக்கிறது, இறந்து போனவர் எல்லாமே ஈஸிங்க. இவனுக்கு இல்லைங்க, இவனுக்கு வேணும்னே பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லை டிஜிட்டல் இந்தியாங்கிற, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்? செத்து போனவங்க பூரா கார்பரேஷனில் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, பிறந்தவங்க லிஸ்ட் இருக்குது, ஓட்டர் இன்க்ளூஷன் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி ஆதார் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கும்போது நீ வந்து ஊடாக போய் அதை பெருசாக்கி அதை வந்து என்னன்னு கேட்டால் இது ஒரு பெரிய வேலையாக, செய்ய முடியாத வேலையாக ஆக்கி, இதை 1 மாதத்தில் செய்கிற வேலையாகவும் இல்லை ஆக்காமல் அதை பெருசாக்கி இதில் தவறுகள் நிறைய நடந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதை நிறைய பேர் எடுத்து காட்டிட்டாங்க. ராகுல் காந்தியிலேருந்து எடுத்து காட்டிட்டாங்க. காட்டினதை அதுக்கான எவிடன்ஸை கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன எல்லாம் எங்கே தாங்கிற? ஏன்னா நீ பிஎம் கேர்னு பணம் வாங்கிட்டே இல்லைங்கிற ஆள், அதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆள். அப்போ நாங்கள் வந்து எது நம்பிக்கை உன் மேலே எப்படி வரும்? அப்போது நீங்கள் அதை சரியாக செய்யலைங்கிறது ஒரு பக்கம், நீங்கள் எடுத்துக்கிட்ட வேலைக்கு குறைச்ச காலத்தில் செய்கிறதுங்கிறது திட்டமிட்டு அது தேர்தல் நடக்கக்கூட மாநிலங்கள்லாம் போய் 1 மாதம் கழித்து பண்ண இருக்கிறத வச்சு இந்த தடவை மேனேஜ் பண்ண. மாநில அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தான் அதை செய்கிறாங்க. யார் செஞ்சா என்ன சார்? நீ வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதிகாரம்ங்கிறது இது தேர்தல் ஆணையங்கிறது வேறு. தேர்தல் ஆணையம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செய்ய முடியும். இப்போ மாநிலம் இருந்தாலும் இப்போ தேர்தல் மாடல் கோடு வந்துருச்சுன்னா யாருக்கு இதை கேட்குறாங்க? எந்த அதிகாரியாவது நம்ம சொல்கிறது கேட்பாங்களா? ஒரு வேட்பாளர் எலெக்ஷன் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
ஒரு ஆர்ஓ கிட்ட தேர்தலில் நின்று பார்த்தா தான் தெரியும். அதாவது நின்னவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். ஒரு ஆர்ஓ கிட்ட ஒரு நாமினேஷன் எலெக்ஷனில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது அப்புறம், முதல்ல இந்த நாமினேஷனில் ஜெயிக்க தெரியணும். ஒரு எழுத்து மாறினாலும் தூக்கி போட்டுருவான், ஒரு பாக்ஸில் புள்ளி கமா டிக் பண்ணாலும் தூக்கி போட்டுருவான். ஆக வேண்டும்னு நினச்சா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, வேண்டாம்னு நினச்சாலும் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன அதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டவன், புரியுதா? ஆக வந்து நீங்கள் மாநில இது பண்ணுறாங்க, மாநிலம்னா மாநிலம் மேலே அவங்க எல்லாமே வேலையாட்கள் தான். என்னதான் இருந்தாலும் அவர்கள் வந்து வேலை வாங்குற விதம் தான் இருக்குது. அதுதான் நிர்வாகம், அதுக்கு தான் ஆட்சி முறை அதிகாரத்தை இதுக்கு வருது. ஆக வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னீங்க, திமுக ஆட்சி மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் அப்படி பேசலை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆட்சின்னு சொன்னால் அது வந்து இன்னைக்கு சிபிஐ கையில் இருக்குது, இடி கையில் இருக்குது, இதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. எந்த வழக்கு அவங்க மேலே போட்டு கலைஞர் காலத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஆட்சியர் ஊழல் 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 ஊழல்னு அவங்கள வந்து ஒரு வேறு எதுவும் அவங்கள எதிர்க்க முடியல. அவங்களுடைய திராவிட கொள்கைகளிலோ, அவங்களுடைய பிராமண எதிர்ப்பு கொள்கைகளிலோ, இல்லை மற்ற தமிழ் மற்றும் மற்ற இந்தி எதிர்ப்பு விஷயங்களிலோ நீங்களால் எதிர்கொள்ள முடியாதவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே ஊழல். அப்போ ஊழல்னா நீதிமன்றம் வச்சுருக்கிறீங்க, எல்லாம் வச்சுருக்கிறீங்க, எல்லாம் இருக்குல்ல, நிரூபிக்க வேண்டியது தானே. இப்போ எங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே 100 கோடி ரூபா வழக்கு போட்டிங்க, நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் ஊழலை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. மதுபான ஊழல் கேளுங்க, அதை தான் சொல்கிறேன், அதுதான் சொல்ல வரேன். அது நான் வந்து அது சரி செய்ய சொல்கிறது சரி செய்ய தான் நாங்கள் வந்தோம். அதுதான் நீங்கள் சொல்கிறது சரி. நீங்கள் ஆட்சியை பிடிச்சது அந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி தான் இல்லையா வந்தது, இயக்கம் ஆரம்பிச்சதே அதுதான் சார் சொல்கிறேன். அது நாங்கள் செய்யாததை தான் இவங்க செஞ்சாங்கிறாங்கிறேன். அப்போ செய்ய அந்த மதிப்பு கெட்டு போகலையா, அந்த மதிப்பு கெடுக்கணும்னு தானே செஞ்சது. ஆம் ஆத்மி கட்சியை எதுவிலேயே இவங்க அசைக்க முடியல. ஏன்னா இந்திய வரலாறுலேயே முதல் வருடம் கட்சி ஆரம்பித்து மறு வருடம் ஆட்சியை பிடித்து காட்டின ஒரு சாதாரண பெரிய நாங்கள் ஸ்டார் கிடையாது, விஜய் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ எதுவும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு IRS படித்தவர் வந்து ஆட்சியை கைப்பற்றி, அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது, கிட்டத்தட்ட முதல் தடவை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதோட மட்டும் இல்லாமல் அடுத்த மாநிலம் மட்டும் இல்லை, இருக்கிறதுல 70க்கு 67 இடங்களை கைப்பற்றி மெஜாரிட்டியோட இன்னைக்கு பஞ்சாபையும் அவ்வளோக்கு கைப்பற்றி, இதோடு மட்டும் இல்லாமல் நான் குஜராத்துக்குள்ளே மோடியினுடைய கோட்டைக்கே போய் ஓட்டையை போட்டு அங்கே 5 இடங்களை கைப்பற்றி, இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்று, கோவாவுக்கும் சவுத்துக்கும் வந்து அங்கேயே 2 வெற்றி பெற்று, இதெல்லாம் விட நாங்கள் ஹரியானாவில் போட்டி போடுறோம். அங்கே காங்கிரஸ் தோற்றதுக்கு காரணமே வந்து எங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாது தான். இல்லை, நீங்கள் கட்சி ஆரம்பித்ததே காங்கிரஸ் ஊழல் ஆனால் திருப்பி காங்கிரஸ் அதுதாங்க சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியை நாங்கள் வீழ்த்தினோமோ, எந்த கட்சியை வீழ்த்தி ஆட்சி வந்தோமோ அன்னைக்கு கட்சி முக்கியமா நாடு முக்கியமான நாடு முக்கியம் ஆயிடுச்சு. அங்கே வந்து பிஜேபி வரணுமா இல்லை காங்கிரஸ் வரணுமா ஆம் ஆத்மி வரணுமான்னா காங்கிரஸ் என்ன நினைக்குது, பிஜேபி வந்துடக்கூடாது, அப்போ அதை தடுக்கணும். அப்போ தடுக்கணும்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, ஆம் ஆத்மி பின்னாடி நின்று ஆதரிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை, ஆம் ஆத்மிக்கே வேற வழி இல்லை. உண்மைதான், புரியுதா? அது சூழலை பார்த்து நாட்டினுடைய நலன் கருதி தான் நாங்கள் அதிகம் சேர்ந்தோம், நாட்டின நலன் கருதி தான் இந்தியா கூட்டணியில் சேர்ந்தோம். அப்படி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியையும் காங்கிரஸ் கட்சியும் வீழ்த்திட்டு நாங்கள் எதிர்கட்சியாக 3வது பெரிய கட்சியாக உருவாகி கொண்டு இருக்கிறவங்க ஏன் இந்தியா கூட்டணியில் சேரணும்? அவசியம் என்ன? ஊழல் கட்சி, ஊழல் தான் நாங்கள் பிரதானமாக எதிர்த்து வந்தோம். அப்போ அந்த ஊழல் கட்சி குற்றச்சாட்டுக்கப்பட்டவங்க தண்டிக்கப்பட்ட எல்லாம் இருந்தது தானே இந்தியா கூட்டணி. அப்போ அதுலேயே வந்து சேர்றோன்னு சொன்னால் அங்கே தான் கவனிக்கணும். அந்த இந்தியா கூட்டணிலேயே குழப்பங்கள் அதிகமாக இருக்கு சார். எல்லா கட்சியிலையும் குழப்பம் இருக்கும் சார். இப்போ என்ன அதிமுக கட்சிக்குள்ளே இல்லையா, இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இல்லையா, இல்லை கூட்டணியிலேயே சொல்கிறேன் சார் இருக்கும் தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு அதெல்லாம் தெரிஞ்சு தான் சேர்ந்தோம். கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு இருந்தாலும் எல்லாருடைய நோக்கமும் ஒன்றா இருந்தது, எல்லாம் ஒரே நோக்கம். அது ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பம் வரலையா? நீங்கள் காங்கிரஸ் குழப்பமே அடைய மாட்டாங்க, இங்கே வந்து ஆதரிக்கிறீங்க, அதைத்தான் சொல்ல வரேன். ஏங்கிறத நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம்ல. எத்தனை கூட்டங்கள் எது இருந்தாலும் எல்லாருடைய, அதாவது அந்த கூட்டணி இருந்த அத்தனை பேருடைய நோக்கம் ஒன்றா இருந்தது. என்னன்னு கேட்டால் இவர்கள் வந்துடக்கூடாது, பிஜேபியை வீழ்த்தி ஆகணும். அந்த ஒரு ஒற்றை நோக்கத்தை வச்சு தான் தன்னுடைய கொள்கை இதை கூட நாட்டுக்காக ஒதுக்கி வச்சோம். ஏன்னா ஊழலை விட ஆபத்தானவர் மோடி.
ஊழலை கூட அப்புறம் பண்ணிக்கலாம், இவங்களை முதல்ல இறக்கணுங்கிறது தான் முக்கியமான பிரதானமாக இருந்தது. ஆனா அது நிறைவேறல. நீங்க அந்த நிறைவேறலைங்கிறது விஷயம் முயற்சி பண்ணணும்ல. முயற்சி பண்ணீங்க, நிறைவேறலங்கிறது அது நிறைவேற்ற விடல. அவனுங்க திருடர்களா இருக்கிறாங்களே, ஓட்டு திருடர்கள். ஓட்சோரின்னு சும்மா சொல்லல, ஓட்டை திருடினாங்க. யார் அவங்களுக்கு வந்து என்னென்னா எல்லா வகையிலும் அதிகாரத்தை இது வந்து இவர்களை எப்படி இன்னும் எதிர்க்கட்சிகளால் இன்னும் இவருக்கு மேலே வியூகத்தை அமைக்க முடியல. ஏன்னா எப்படி பண்ணாலும் அவங்க வந்து அந்த ஃப்ராட் வேலையை விடுறதில்லை. அவங்க நீங்கள் மணிப்பூரில் போனாலும் அங்கேயும் திருப்பி கலவரத்தை தான் உண்டு பண்ண முடியுது. அந்த அவங்க எந்த பிரச்சனைகள் நாட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் மீறி தான் அந்த இந்தியா கூட்டணியில் சேர்ந்தோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஜெல்லாக மாட்டேங்குது. எப்படி திமுக அண்ணா திமுக இணைய முடியாதோ அதே மாதிரி காங்கிரஸோட எங்களால் வந்து போக முடியல. இருந்தும் மீறியும் நாட்டு நன்மைக்காக அதை விட்டு கொடுத்து அதில் நம்ம ஜாயின் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் வந்து சில தேர்தல்களில் எங்களால் இணைஞ்சு போக முடியல. என்ன எங்களாலேயும் முடியல, அவங்களாலேயும் முடியல. என்ன இப்போ வந்து இந்த ஓட்டு திருட்டு நாங்கள் முன்னாடியே சொன்னோம், மிஷினில் திருடுறான்னு நாங்கள் தான் சொன்னோம். அப்புறம் வந்து லிஸ்ட்டில் திருடுறான்னு சொன்னோம். அப்போ அந்த காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, பிரதான கட்சி. இந்தியாவில் பல பிரதமர்களை பார்த்தது, பல முதலமைச்சர்களை பார்த்தது, பல கவர்னர்களை பார்த்தது, பல மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி. அவங்க எடுத்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் எடுபடலை. நாங்கள் அந்தளவுக்கு பலம் பொருந்தியவர்களாக நாங்கள் இல்லை. மாநில கட்சிக்கும் ஒரு தேசிய கட்சிக்கும் வித்தியாசம். ஆனால் இந்திய வரலாறுலேயே முதல்ல 10 வருடத்தில் தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றதும் நாங்கள் தான். என்ன அப்போது எந்த கட்சியோட கூட்டணி வைக்காமல், எந்த ஊழலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காமலாம் வந்தவங்க நாங்கள். என்ன இருந்தாலும் நாட்டுக்கு சூழலுக்கு நம்ம மாறி தானே ஆகணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லா இதையும் பார்க்குறோம். எப்படின்னா முன்னாடி இப்போ அன்றைக்கி நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட அந்த கூட்டணி வச்சு மக்களுக்கு செய்து காட்டிய நன்மைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு 2வது தேர்தலில் 70க்கு 67 கிடச்சிது. ஆக எங்களுக்கு வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நல்லது செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் டெல்லியில் ஆட்சி அமைச்சிங்க இல்லையா, அதை முன்னுதாரணமாக தான் இப்போ விஜய்க்கு சொல்கிறாங்க. தவேகாவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார், என்டிஆர் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார். அது மாதிரி விஜய் இங்கே தவேகா ஏன் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு அது அவங்களோட முயற்சி உழைப்பு. அது ஆனால் கெஜ்ரிவாலை கம்பேர் பண்ண முடியாது. கெஜ்ரிவால் வந்து திடீரெனெல்லாம் அரசியலுக்கு வரல. இன்னும் அவர் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் படித்தவர், அவர் மனைவியும் ஐஆர்எஸ் படித்தவங்க. இன்னும் அவர் ஏற்கனவே அன்னை தெரசாவோடலாம் போய் சமூக சேவைகளில் ஈடுபட்டவர். இன்னும் பரிவர்த்தன் சொல்லி ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலமாக மக்களுக்கு பல சேவைகளை செய்தவர். RTI தகவல் பெறும் உரிமை சட்டம் வர்றதுக்கான கடுமையான உழைப்பை அதில் கொடுத்து தன்னை பங்கேற்பு செய்தவர். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பொது சேவை ஊழலுக்காக உலகத்தினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான பிலிப்பைன்ஸில் வழங்கக்கூடிய மக்சஸ் விருதை பெற்றவர். என்ன சும்மா சாதாரணமாக வந்துடல. அதே மாதிரி இப்போ அதே அளவுக்கு விஜயை கம்பேர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து மக்கள் வந்து அது எம்ஜிஆர் வந்துட்டாரு அப்படின்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆருடைய வரவு வேறு. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தவர், திமுகவில் இருந்தவர், திமுகவில் பொருளாளர் இருந்தவர். அரசியலில் சினிமாவில் புகுத்தியவர். இவங்களாம் இந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருபவர். வித்தியாசம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் சினிமாவால் வரல, எம்ஜிஆரிடம் இருந்த காரணத்தால் வந்தவர். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையுமே ஏற்றுக்குவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கு கடுமையாக உழைக்கணும். நான் வந்து வர்றதை நான் தப்பாக சொல்லலை. அவர்கள் எல்லாரும் சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்குது. அதெல்லாம் தாராளமாக வரலாம். ஆனால் அரசியல் புரிதலோட அரசியலுடைய சூழலை பொறுத்தவரை நல்ல அரசியல் ஆலோசகர்கள் வேணும், அனுபவமிக்கவர்கள் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழலை அவர் உருவாக்கினார்னா, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபேம் மற்றவங்களுக்கு இல்லை. ஒரு கரிஷ்மாட்டிக் பவர்ன்றது இருக்கு இல்லைன்னு. அதே நேரத்தில் இன்னைக்கு கூட்டத்தை வந்து இதெல்லாம் வரவழைக்கிறாங்க, கூட்டம் கொண்டு வர்றாங்க, சேர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் அரசியலுக்கு நிறைய தேவைகள். நம்மளாம் 10 வருஷம் 25 வருஷமாக நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். பத்திரிகை துறையில் எத்தனையோ வருஷமாக நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஓரளவு அரசியல்னால் என்ன, அரசியல் வரலாறு என்ன, சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன, சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன, அண்ணா என்ன பண்ணார், பெரியார் என்ன பண்ணார். அதாவது என்னென்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக நம்மலாம் ஃபீல் பண்ணவங்க, அதை நம்ம படித்தவங்க. ஆகையினால நல்ல இந்த மாதிரி அனுபவமானவர்கள் எப்போவுமே வேணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம போயிட முடியாது. நம்ம ஃபேம் ஒன்றை மட்டுமே ஒரு அரசியல் கட்சி கூட்டம் சேர்றது மட்டுமே வாக்கு பிரதான. ஏன்னால் கலைஞர் தமிழ்நாட்டின் வரலாறுல கலைஞர் ஒரு முக்கியமான ஆள். அதில் வந்து மறுக்க முடியாது. அரசியல் ரீதியாக அவர் எவ்வளோ வெற்றி தோல்விகளை சந்தித்தவர், எவ்வளோ போனவர். அவரே சொல்லியிருக்கிறாரு, கூட்டம் தான் வருகிறதே ஒழிய ஓட்டை காணன்னு சொன்னவர் தான் அவர்.
அது மாதிரி வந்து கூட்டத்தை பார்த்து ஓட்டு வந்து விடும் என்று கணிப்பு யாரும் போற்ற முடியாது. அதனால் ஒரு தேர்தல் என்பது தேர்தல் வரைக்கும் அவர்கள் இன்னும் கை மூடியே இருக்கிறது. எல்லா கட்சியும் ஒரு தேர்தலில் நின்று பார்த்தா தான் தெரியும். இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் போட்டியிட்டேன் நான் 2014 2014 எனக்கு 25 இடங்களில் நாங்கள் கிட்டத்தட்ட பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டோம். அந்த நேரத்தில் பஞ்சாபில் 4 எம்பி நாங்கள் ஜெயித்தோம். பிஜேபி கூட அப்படி ஜெயிச்சதில்லை இந்திய வரலாறுல. 2 சீட்டு தான். அதுக்கப்புறம் 15 வருடம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கே பார்க்கும்போது எனக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சரி நல்லவர்கள் ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை, நமக்கெல்லாமா போட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். 1000 ஓட்டு கிடைச்சா பெரிய விஷயம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 20,000 பேர் மக்கள் வாக்களித்திருந்தாங்க. புரியுதா? அப்போ நான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் எனக்கு தனியாக நின்றுச்சு அந்த தேர்தலில். அப்போ காங்கிரஸ் 35,000 வாக்குப்படுது. எனக்கு 8 நாள் பிரச்சாரத்தில் எனக்கு வந்து 20,000 வாக்குகளும் 1.5%. அதே நேரத்தில் இவ்வளோ இந்தியாவே ஆண்ட கட்சி அங்கே 3% தான் வாங்குது. ஆக எங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு என்று கட்சி வேணால் நாங்கள் வந்து கட்டமைப்பில் வேண்டுமென்றால் நாங்கள் குறைவாக இருக்கலாம், தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக, அப்போ போன்ற ஒரு நேர்மையான ஒரு மனிதருக்காக இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கிறது. அதனால் வந்து எங்களுக்கு அந்த 3% என்ன நிச்சயமாக நாங்கள் இந்த தடவை நாங்கள் தனித்து நின்னாலே ஒரு 5% தொடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் தேசிய அளவுலையும் சரி ஒவ்வொரு இதுலையும் சொல்லும்பொழுது பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது தான் உங்களுக்கு. அதனால தான் காங்கிரஸோட எதிர்த்தரப்பான காங்கிரஸோடு சேர்ந்தேன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்லியும் ஒரு 11% வாக்கு அவங்க வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க தமிழ்நாடு. அதாவது பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். நான் இல்லைன்னா மறுக்கல. ஏன்னா அதிக அளவில் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். இந்தியாவிலேயே எந்த கட்சிகளை காட்டிலும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். ஆனால் அவர்கள் வந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்கும். ஏன்னா அவங்க கபலீகரம் செய்கிறவங்க. கூட்டணி இன்னைக்கு அதிமுகவை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இன்னும் வந்து அவர்களை வச்சு அவர்களை வைத்துத்தான் அந்த 11%ங்கிறது அவங்க தனிப்பட்ட சதவீதம் கிடையாது. அவங்களுக்கு 13-11% வாக்குகள்லாம் இங்கே இல்லை. புரியுதா? அவர்கள் அதிமுகவை பயன்படுத்தி இல்லை, அதிமுக இல்லாத தேர்தலை சொல்கிறேன். கடந்த தேர்தல் அப்பவும் கூட்டணி தான், அப்பவும் பாமக இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு, எல்லாம் அந்த ஒரு சூழல் தானே தவிர அவர்களுக்கென்று தனி வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நல்ல தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, நல்ல ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இப்போது மோடியினுடைய வரவுக்கு பின்னால் தமிழ்நாடு வந்து பிஜேபி வந்து ஒரு கரடு முரடான ஒரு முரட்டுத்தனமான என்ன எப்படியாவது தமிழகத்தை வீழ்த்திவிடணும் அப்படின்னு திராவிடங்கிறாங்க. திராவிடத்துக்கு எதிராக பண்ணுறோம், திமுக ஆட்சிக்கு எதிராக பண்ணுறோம். அவங்க வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத அவங்க சொல்கிறதே கிடையாது. விஜயும் சொல்கிறது கிடையாது. மக்களுக்காக நாங்கள் என்ன இப்போ நாங்கள் அப்படி சொல்லலையே. நாங்கள் மக்களுக்கு என்னென்ன இப்போது நான் ரொம்ப யோசிக்கிறேன். திராவிட மாடல் அப்படிங்கிறார். என்ன இது திராவிட மாடல் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறோம். இந்த திராவிட மாடல்னா ஏன் இது அண்ணா சொன்னாரா திராவிட மாடல்னு? இல்லையே. கலைஞர் சொன்னாரா திராவிட மாடல்னு? இல்லையே. ஏன் இவங்க மட்டும் இந்த திராவிட மாடலுங்கிறத ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் ரொம்ப. என்னன்னு கேட்டால் திராவிட மாடலுங்கிறது 3 டேர்ம் 3-5 முறை மோடி முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது குஜராத்துக்கு எதிரானதுங்கிறேன் நான். 3 முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. எல்லா வீட்டுக்கும் தண்ணி போயிடுச்சா? எல்லா வீட்டுக்கும் கரண்ட்டு போயிடுச்சா? எல்லாருக்கும் ரோடு போயிடுச்சா? எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே கிடச்சிருச்சா? 15 ஆண்டுகள் அதில் பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு இது இல்லாமல் மத்திய அரசு திட்டங்களையும் எடுத்துங்க. ஏதாவது பெரும் வளர்ச்சி, பெண்கள் வளர்ச்சியோ இல்லை பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ச்சி என்பது இந்தியா வளர்வதல்ல, இந்தியர்கள் வளர்வது. புரியுதா? இந்தியா வளர்ந்துருச்சுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்தியர்கள் எல்லாரும் வளர்ந்தானா, எல்லாரும் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறானா, எல்லாரும் ஒரு 5-10%க்காக நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க. ஆனால் திராவிட ஆட்சி என்பது இந்தியர்களுக்கான ஆட்சின்னு நான் நினைக்கிறேன். திராவிட மாடல்னு சொல்றதுக்கு முன்னாலே குஜராத் மாடல்னு சொல்லலாம் சார். அதுதான் தப்புங்கிறேன். அது ஒன்றுமே இல்லாத நீ வந்து குஜராத் மாடல்னு சொன்னேன். அதுக்கு எதிரான மாடல் தான் இதுங்கிற. திராவிட மாடல் உதாரணத்தை எடுத்தால் அது இந்தியாவுக்கான மாடல்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்னா ஆதாரங்களோட சொல்கிறேன். சும்மா நாங்கள் என்னங்க நீங்கள் கண்மூடித்தனமாக திமுக ஆதரிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கேளுங்க சார், அதெல்லாம் போய் சார். சட்டம் என்ன என்ன சொல்லுங்கள் நீங்கள், என்ன சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? பாலியல் குற்றம் குஜராத்தை விட ஒரு பாலியல் குற்றம் இங்க இருக்கா? இல்ல, இது நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இல்லங்க, இதெல்லாம் ஒரு இடத்துல கலவரம் ஒரு ஆட்சின்னு சொன்னா இல்ல
இருக்கத்தான் சார் செய்யும். அதை வந்து இவங்க எப்படி கையாளுறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எல்லா குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது, அதுக்கு தான் ஜெயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ குற்றங்களும் இருக்கத்தானே செய்யும், வந்துக்கிட்டே தான் இருக்கத்தானே செய்யும். போதை கலாச்சாரம் அதிகமாகுது, கஞ்சா அதிகமாகுதுன்றதுனால தான் அதை எப்படி கையாளுறாங்கன்னு பாருங்க. அதை தடுக்கலைன்றதுனால குற்றம் தடுக்கலாம் இல்லை, தடுக்கிற முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான துறைகள் இருக்குது, அதுக்கான காவல்துறை இருக்குது. எப்படி தடுக்காம காவல்துறையை போய் விற்குமா? காவல்துறையை கொண்டு போய் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இது பண்ணிக்கிட்டு இருக்குதா? இல்லை, தடுக்கிறது செய்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டால் அதுக்காக நான் வந்து இதுக்காக சொல்லலை, இருந்தாலும் அது சரியாக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கங்கிற. புரியுதா உங்களுக்கு? இதான் இந்த திராவிட மாடல் சொல்லிக்கிறேன் நான். அந்த திராவிட மாடலில் வந்து இப்போது தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் சரி வளர்ந்துருச்சு வருது. இங்கே டெல்லியில் நாங்கள் பேருந்து முதல்ல பெண்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அந்த மாடலை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கே காலை உணவு திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை நாங்கள் பஞ்சாபில் எடுத்துக்கிட்டோம். வந்து அங்கேருந்து வந்து பார்த்துட்டு பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து இப்போ கல்வி திட்டத்துக்காக தெலுங்கானா முதலமைச்சர் வந்தார். அவர் வந்து இங்கே பார்த்தார். அப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே இருக்கிறத நாங்கள் அங்கே போய் கல்வி வளர்ச்சிக்கு நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறாரு. ஆக இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இதான் மாடல். இது வந்து இதை வந்து கேரளா செய்யலாம், மற்ற ஸ்டேட் செய்யலாம், வெஸ்ட் பெங்கால் செய்யலாம், எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எல்லாம் இவங்க அதை செய்யும்போது அந்த திராவிட மாடலை ஏன் நம்ம வரவேற்கக்கூடாது? ஏன் திராவிட மாடல்னு அந்த பேரில் பார்க்கணும்? வளர்ச்சியில் தான் பார்க்கணும். இப்போது இந்தியா வளர்ந்துருச்சு. நம்ம உண்மையிலே வளர்ந்தால் வளர்ச்சியை பாராட்ட தானே போகிறோம். நான் தான் சொல்லிட்டேன்ல முதல்ல, யாரையும் நான் கண்மூடித்தனமாக எதுக்கலை, கண்மூடித்தனமாக ஆதரிக்கலை. ஆனால் ஊழல் அப்படின்னு சொல்கிறது இது வந்து திமுக மேலே வேண்டும்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா மற்ற அவர்களுடைய பாலிசிஸ், அவருடைய முயற்சிகள், அவருடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து என்னோடய இடுப்பில் துண்டு கட்டிட்டு போனவனெல்லாம் ஐயான்னு நின்ற காலத்தை மாற்றி இன்றைக்கி ஷால் போடுறாங்க, துண்டு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மாற்றுறது திமுகவுக்கு பங்கு இருக்கா இல்லையா? எதுக்கணும் சார். திமுக தவறு பண்ணால் நம்ம எதுக்கணும். இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம், கண்டிச்சேன், நான் எல்லாம் பண்ணேன். போராட்டங்கள் துப்புரவு தொழிலாளர் மட்டும் கிடையாது, செவிலியர்கள் போராட்டம். ஆமாம் சார், ஆசிரியர்கள் போராட்டம், பழைய ஊதியத்திட்டு அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் கொண்டு வந்தது. அதெல்லாம் சார், அதான் நான் என்ன சொல்கிறேன், கண்டிக்கிறத கண்டிக்கணுங்கிற. ஆட்சி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க, திமுக ஆட்சி அப்படி நடக்குது ஓஹோ அண்ணா நான் சொல்லலை. பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆட்சின்னு சொன்ன காமராஜர் காலத்தில் போராட்டங்கள் நடக்கலையா? எம்ஜிஆர் காலத்தில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கலையா? ஜெயலலிதா காலத்தில் நடக்கலையா? எடப்பாடி காலத்தில் தினமும் காலையில் கல்யாண மண்டபத்தில் டேட்டு கொடுக்குற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பாரிஸ்க்கு ஒரு நாள், வள்ளுவர் கோட்டத்துலேயும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கட்சிகளுக்கு போராட்டம் நடத்தலையா? போராட்டங்கள் ஒரு ஆட்சி நடத்தும் போது மக்கள் வந்து ஒரு தண்ணி கிடைக்கலன்னா கூட ரோட்டில் போய் குடத்தை வைப்பாங்க, வச்சு போராட்டம் பண்ணுறேன்பாங்க. எப்படின்னு கேட்டால் தனக்கு வேண்டியவைகளை கேட்கின்ற முறைதான் போராட்டமே தவிர அரசு தவறிடுச்சு அப்படிங்கிறத விட மக்கள் தன் உரிமைகளை கேட்பதற்கான ஒரு வழிதான் ஜனநாயக ரீதியாக அது போராட்டம். அது போராட்டம் நடத்துறதுனாலே இல்லை. அதை அரசு என்ன செய்யணும், கவனத்தில் இப்போ சரி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா? அரசு ஊழியர்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று என்ன போராட்டம் நடந்தது? என்ன நன்றி ஜாக்டோஜியை வந்து அதுல சில பிரச்சனைகள் சார் எல்லாத்தையுமே சார் நாங்கள் ஆட்சி நடத்துகிற காலத்துலையும் எல்லா இடங்கள்லையுமே ஒன்று பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். சொல்யூஷன்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம், இறங்கிக்கிட்டு இருக்கோம். தீர்வுகள் என்ன போராட்டங்கள் இருக்கணும், தீர்வுகள் எந்த அளவுக்கு வருதுன்னு தான் பார்க்கணும். புரியுதா? ஏன்னா முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும், சாப்பிட்றவனுக்கு தெரியாது. அதுபோல் ஒரு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு பல சங்கடங்கள் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்க நாங்கள். ஏன்னா எந்த வித மேலே பிஜேபி ஆட்சி, அதாவது நான் திமுகவை சரி எங்களையும் சரி நாங்கள் பாராட்டுறோம்னு சொன்னால், காங்கிரஸ் காலத்தில் வந்து கலைஞர் கூட படாத கஷ்டங்களே இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு, ஸ்டாலின் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் போடுறாங்க. என்ன காரணம்னா முன்னால் காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு மிதமான கட்சி தான், மிதமான தலைவர்களை கொண்ட கட்சி தான் அது. ஏன்னா அவர்களும் பல ஆட்சிகளில் பல தவறுகள் செய்திருந்தாலும் கூட ஒரு மிதமான கட்சி தான், கொடூரமாக இப்போ நடத்தக்கூடிய. ஆனால் இன்றைக்கி மோடி போன்ற பிஜேபி போன்ற கொடூரமான சுயநல ஆட்சி, அம்பானி அதானிக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சிக்கு இந்த இருக்கிற காலத்தில் இவர்களை எதிர்கொண்டு ஒரு ஆட்சி நடத்துறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இருக்கிட்டு இதில் வந்து இதில் இருந்துக்கிட்டு பல கஷ்டங்கள், நிதி கொடுக்கல, எஜுகேஷனுக்கு நிதி இல்லை, ஆட்சி நடத்துறதுல கஷ்டங்கள் இருக்குது. இன்றைக்கி பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி டாஸ்மாகலாம் விட முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்கானா நிதிகளெல்லாம் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறாங்க. கஷ்டப்படணும், இந்த கெட்ட பேர் வரணும். அவர்களுக்கு நோக்கம் வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு கெட்ட பேர் வரணும். கெஜ்ரிவால் போய் கவர்னரை வைத்து எவ்வளோ எங்களுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
எங்களுடைய அதிகாரங்கள் கலெக்டர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட எங்களால் நியமிக்க முடியாது. இது அவ்வளோ கொடுமைகள். நாங்கள் போய் கவர்னர் மாளிகையில் போய் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே உட்காந்து உள்ளிருப்பு போராட்டம் கவர்னர் மாளிகையில் இந்திய சரித்திரத்தில் எவனும் பண்ணது கிடையாது. அப்படிலாம் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அது காரணம் என்ன? இது மாதிரி ஒரு மோசமான ஒரு கொடூரமான சர்வாதிகார வெறி கொண்டு அலைகின்ற ஒரு ஆட்சி கீழே நாங்கள்லாம் ஆட்சி பண்ணுறது கஷ்டம். இதில் மீறி இன்றைக்கி ஸ்டாலின் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்னா பாராட்டணும். இதை மீறி தெலுங்கானாவில் பண்ணுறாங்கன்னா, இதை மீறி ஜெயலலிதா மம்தா பானர்ஜி கோர்ட்டில் போய் வாதாட வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. இந்திய வரலாறுல எந்த முதலமைச்சராவது போய் கோர்ட்டில் வாதாடுற நிலைமை? அவங்களும் அதிரடியாக போய் ஒரு அமலாக்கத்துறை ரைடு போங்கன்னா அவங்கள உள்ளே போய் ஆமாங்க. நீ அமலாக்கத்துறையாக இருக்கணும். நீ வந்து பிஜேபியினுடைய கிளைக்கழகம் மாதிரி நடத்தினீங்கன்னா என்ன தான் பண்ணுறது? கொந்தளிக்க வேண்டியது தான். நாளைக்கு இதே நிலைமை நீடித்தால் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ராஜபக்சேக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு. ராஜபக்சேக்காவது நாட்டை விட்டு ஓடிய பிறகு அவர் வீட்டில் போய் அடித்தான். மோடி அவர்கள் இதே போல் செய்து கொண்டிருந்தால் இதே போல சூழ்நிலையை மக்களே சென்று தாக்கக்கூடிய சூழ்நிலையை அவரே உருவாக்குகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக பாப்பா. 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் நீங்கள் சொன்ன பல்வேறு கருத்துக்கள் எங்களுக்கு உதவியாக அமைந்த நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி சார்.